இன்றைக்கி நம்ம கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இது ஹேண்டில் எம்டியாக இருக்க ஸ்பேஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் போடுற மாதிரியே ஃபஸ்ட் A4 ஷீட் எடுத்து பாக்ஸாக போட்டுக்கோங்க. பாக்ஸோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஹைட்டும் சரி வித்தும் சரி 5x5 போட்டுக்கோங்க. போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு பாக்ஸும் செகண்ட் பாக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஓகேங்களா? இது ஃபில்லிங்க்கு நெக்ஸ்ட்டு சொல்லலாம். எஸ்டர்டே போட்ட மாங்காய் ஷேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நான் சொல்லுறேன். இது ஹேண்டில் நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். நான் லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக ஹேண்டில் போட்டு காட்டுவேன். அப்போது உங்களுக்கு எந்த டிசைன் எங்கே யூஸ் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். சரிங்களா? இப்போ நான் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் ஒரு 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா லைன்ஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல இந்த கிராஸ் லைன் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா 3D அண்ட் 5Dக்கு மட்டும் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் போடுற டிசைன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைன் தான். சரிங்களா? நான் ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு 2 டிசைன் 3 டிசைன் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஒரு டிசைன் போட ட்ரை பண்ணுங்கள். 2 பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நான் கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணுவேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு அகைன் சொல்லுவேன், நீங்கள் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் நான் 2 டிசைன் போட்டிருக்கேன். ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக போடணும், வேறு பாக்ஸில். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு மெர்ச் ஆகுது கோனில் அப்படின்னா நீங்கள் பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பென்சிலில் ட்ரை பண்ணிவிட்டு பென்சில் மேலே கோனில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் டிசைனுக்கு போயிடலாம். வெறும் டாட் மட்டும் வச்சு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அது இழுத்து மட்டும் விடுங்க. அந்த பேஸ்ட்டை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக இழுத்து விட்டால் அது ஒரு டிசைனாகவே கன்வெர்ட் ஆகிடுது. சரிங்களா? சின்ன விஷயந்தான், பட் அது பர்ஃபெக்டாக பண்ணணும். எப்படி பண்ணணுன்ற ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th டிசைன் போகலாம். ஸ்ப்ரில் போட்டு வெறும் ஆர்ம்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பாக்ஸில் மேலே நான் டாட் வச்சுட்டேன், அது ஒரு டிசைன் ஆகிட்டு. நெக்ஸ்ட் ஸ்ப்ரில் போட்டு ஆர்ம்ஸ் போட்டுட்டேன், அது ஒரு டிசைன் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரில்லில் உள்ளே சுளிக்கிற இடத்துல ஒரு டாட் வச்சுட்டேன், அது ஒரு டிசைன் ஆகுது. அதே டிசைனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 டாட் வைக்கிறேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 டாட்ஸ் வச்சுட்டு நடுவில் ஒரு டியர் டாட்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்லோ பண்ணி வீடியோ பாருங்கள். ஆக்சுவலி நான் அப்படியே நான் போட்ட மாதிரியே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லென்த்து ரொம்ப போயிருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப ஸ்பீட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் புரியல அப்படின்னா யூடியூப் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதில் ரொம்ப பொறுமையாக வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிசைனுமே என் கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம 7th டிசைனுக்கு போயிடலாம். இதுவும் செக்குடு பேட்டர்ன் தான். ஸ்லாண்டிங் லைன்லேயே டபுள் லைனில் எப்படி போடுறது, அந்த சிங்கிள் லைனில் மட்டும் தான் டாட் வைக்கிறோம். அது ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு பாக்ஸில் போடுங்க. சரிங்களா? நான் கொஞ்சமாக போட்டிருக்கனால நீங்களும் அப்படி போடாதீங்க. நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எல்லா டிசைனுமே நீங்கள் 2 டைம்ஸ் போட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அந்த டிசைன் உங்களுக்கு மெமரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் யாருக்கா போடணும் அப்படின்னா கரெக்டாக ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ ஃபில்லிங் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தேய்ச்சி பண்ணக்கூடாது பேப்பரை. இது பேப்பர், ஓகேங்களா? ஆனால் நம்ம கையில் போடும்போது தேய்க்கக்கூடாது. இப்போது ப்ரெஷர் எங்கே கொடுக்கணுன்னா தம் ஃபிங்கரில் தான் கொடுக்கணும். ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போ நான் பண்ணுற ஃபில்லிங் தான் கரெக்டு. ஆனால் எல்லோரும் எப்படி பண்ணுவாங்கன்னா தேய்ச்சிருவாங்க. தேய்ச்சிட்டு கோனை ரிலீஸ் பண்ணாமலே தேய்ச்சி விட்டால் அது ஃபில்லிங் ஆகிடாது. அது பர்ஃபெக்டாகவும் இருக்காது. ப்ரொஃபஷ்னலாக போட ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ப்ரெஷர் கொடுத்து கோனை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் ஷேப்பில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபில்லிங் கொடுக்குறீங்க, ஃபில்லிங்னால் ஃபுல்லாகவே கோனால் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து அந்த கோனை இன்னும் நிறையா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்டர் இல்லாமல் டாட் வச்சு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 9th டிசைனுக்கு போயிடலாம். ஆஸ் யூஷுவல் தான், நம்ம எல்லா பாக்ஸுக்குமே ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அப்பரில் 3 ஆர்ம்ஸ் கொஞ்சம் பிக்காக போட போகிறோம். அது போட்டாலே ஒரு ஃப்ளவர் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பென்சிலில் போடுங்க. பென்சிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோனில் போடுங்க. ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் நீட்டாக வரும். நாளைக்கு உங்கள் ஒர்க்கை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே அது நம்ம பண்ணோமா அப்படின்னு தோணும். சரிங்களா? இல்லை நாளைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக புரியணும்ல. அதனால் எல்லா டிசைனும் பர்ஃபெக்டாக போடுங்க.
இது வந்து லோட்டஸ் மாதிரி. உங்களுக்கு ஃபுல் லோட்டஸ் வந்து நான் ஃப்ளவர் கிளாஸில் எடுப்பேன். பட் இது வந்து மினிமமாக ஒரு ஃப்ளவர் மாதிரி 10th டிசைன் வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 11th டிசைன் போகலாம். இது எல்லாமே தனித்தனி பாக்ஸில் போடுங்க. நான் அகைன் சொல்கிறேன் சரிங்களா. ஸ்லாண்டிங் லைன்லேயே டபுள் லைன் போட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி தான். இதுலேயே நான் 2 டைப்ஸ் காட்டியிருக்கேன். 11th and 12th டிசைன் மட்டும் பாருங்கள். உள்ளே வெறும் டாட் வச்சு முடிக்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். அது ஃபில்லிங்லேயும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு டாட் கூட நான் எப்படி வைக்கிறேன்றதை பாருங்கள். இந்த டிசைன்லாம் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி வந்துட்டுருக்கும். அது எங்கே போடணுன்ற விஷயத்த நான் போக போக கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஸ்டர்டே போட்ட அந்த மாங்காய் ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் ஃபீலிங்கில் வர மாதிரி நான் வெறும் ஒரு ஃப்ளவர் மட்டும் போட்டு சுற்றி வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ 13 டிசைன் போயிடலாம். இதில் வந்து ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஹம்ஸ் கொடுக்குறேன். இந்த லைன் அண்ட் ஹம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப ஈவனாக போடணும். இது உங்களுக்கு போட வரனா மார்க்கிங் லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஹம்ஸ் ரொம்ப 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 மஸ்ட்டு. அட்வான்ஸ் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னா ஹம்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்வேன். ஏன்னா அதோட லென்த் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கணும். நம்ம ஹேண்ட் வந்து ரொம்ப சின்ன ஹேண்டு. ஸோ நம்ம அதுவே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற டிசைன் வந்து ஸ்பேஸ் இருக்காது ஹேண்டில். ஓகேங்களா. நடுவில் டியர் டாப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.